Happy day and happy Independence Day to everyone. Welcome to Stock Insights. நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் கொடுத்துட்டு வரோம். நான் சொல்கிற கண்டென்ட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான தகவல், நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனலில் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் எதுவும் கிடையாது. நான் படித்து புரிஞ்சுக்கிட்டது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ் ஒன்லி. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸ்டாக் நியூஸ் சோர்சஸ் எக்கனாமிக் டைம்ஸ், மணி கண்ட்ரோல், சிஎன்பிசி, டிவி 18. ஓலோ எலக்ட்ரிக் Q1 ரிசல்ட் எஸ்டர்டே கொடுத்துருந்தாங்க. நெட் லாஸ் சொல்லியிருக்காங்க ஃபார் திஸ் குவார்ட்டர் 347 crores சொல்லியிருக்காங்க. 30% வைடன் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ் கம்பேர் பண்ணுறப்ப. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 32% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குவார்ட்டர்லி பேசிஸில் நெட் லாஸ் 16% டவுன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மார்ச் குவார்ட்டரில் அவங்க நெட் லாஸ் வந்து 416 crores சொல்லியிருக்காங்க. அதே ஜூன் குவார்ட்டரில் அவங்க நெட் லாஸ் 347 crores சொல்லியிருக்காங்க. லாஸ் தான், பட் ஆனால் லாஸை கம்மி பண்ணியிருக்காங்க 16%. அதேமாரி எபிடாவும் லாஸ் தான் சொல்லியிருக்காங்க 205 crore. ஸோ முன்னாடி 218 crores சொல்லியிருக்காங்க போன வருஷம் இதே குவார்ட்டரில். இப்போ அதை கம்மி பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அட்ஜஸ்டட் கிராஸ் மார்ஜின் பார்த்திங்கன்னா 21.94% அப் ஆயிருக்கு. பர்சன்ட் ஆஃப் ரெவன்யூ அப் பை 873 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இயர் ஆன் இயர் வைஸ் கம்பேர் பண்ணும்போது அப் ஆயிருக்கு. ஹிந்துஸ்தான் ஜிங்க் அவங்களோட ஸ்டேக்கை ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக செல் பண்ணுறாங்க 3.17%. ஃபார் த ஃப்ளோர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 486 per ஷேர். இது வந்து நான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஆகஸ்ட் 16 ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஆகஸ்ட் 19 ஓப்பன் ஆகுது. ஸ்பைஸ்ஜெட் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 14.7% இயர் ஆன் இயர் வைஸ் டவுன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 158.6 crore ஃபார் ஏப்ரல் ஜூன் பீரியட் மட்டும் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ப்ராஃபிட் 19.7% டவுன் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ் கம்பேர் பண்ணும்போது. அண்ட் தென் எபிடா 401 crores சொல்லியிருக்காங்க. அதே சேம் குவார்ட்டர் போன வருஷம் பார்த்திங்கன்னா 525 crores சொல்லியிருக்காங்க. எபிடாவும் குறைஞ்சிருக்கு. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 77% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் இன்கமும் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் அடிஷன் வித் இன்டரிம் டிவிடெண்டோட 22 per ஈக்விட்டி ஷேர் கொடுக்குறாங்க. ஸோ இது இந்த ரிசல்ட் எல்லாம் இயர் ஆன் இயர் வைஸ் ஃபார் திஸ் குவார்ட்டர் கம்பேர் பண்ணுறப்ப. மசகான் டாக் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 121% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கம்பெனி நெட் ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க 314 crore இன் இயர் எகோ பீரியடில். ஸோ அதுலேருந்து 121% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதான் டோட்டல் இன்கம் 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா அதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2357 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ மித்த வேல்யூஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க கம்பேர் பண்ணி. டெக்னோகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் 130 crore ஷேர் பைபேக் சொல்லியிருக்காங்க. ஃபார் த ₹130 crore பைபேக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 4500 ஆன் டியூஸ்டே க்ளோசிங் ப்ரைஸோட. ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 27. ஸோ ஷேர் வந்து நேற்றுக்கு 10% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இபிஎல் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 18% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நேற்றுக்கு ஸ்டாக் 52 வீக் ஹையை போய் தொட்டிருக்கு. எபிடா 20.81% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 160 பேசிஸ் பாயிண்ட் வைடன் ஆகிருக்கு. பிக்ஸ் ரெக்கமெண்டட் பை எக்ஸ்பர்ட்ஸ் ஆஸ் இண்டிபெண்டன்ஸ் டே தீம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சில ஸ்டாக்ஸ்லாம் கொடுத்துருக்கிறது ஸ்டாக்ஸ் பாக்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ்க்கு பை டார்கெட் 600, NOCILக்கு பை டார்கெட் 350. அண்ட் தென் CEO ஆஃப் ஹெச்டு இன் ராகுல் கோஷ் கொடுத்துருக்காங்க. ஃபெட்ரல் பேங்க்குக்கு பை எபோவ் 205க்கு மேலே வந்ததுன்னா பை பண்ணுங்கள். டார்கெட் ப்ரைஸ் 235. வோல்டாஸ்க்கு பை டார்கெட் ப்ரைஸ் 1700 per ஷேர். மாஸ்டர் கேபிட்டல் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. பை ரேட்டிங் ஃபார் பிளாட்டினம் இண்டஸ்ட்ரீஸ் டார்கெட் 401.70 per ஷேர். சியோக் டெலிமேட்டிக்ஸ் பை கொடுத்துருக்காங்க. டார்கெட் 1857. சன் ஃபார்மா ஸ்டேக் அக்வயர் பண்ணுறாங்க 5%க்கு இன் ஃபார்மாஸில் ஃபார் $15 million. இது ரெண்டு இதாக ட்ரெண்ட்ஷாக பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 7.5
$5 million இந்த மந்தில். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த $7.5 million வந்து February 2025 பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸ்டேக் அக்வைர்மெண்ட் இன் ஃபார்மாஸ். EID பேரி Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் டிக்ளைன் ஆயிருக்கு, 16% டிக்ளைன் ஆயிருக்கு. அந்த நெட் ப்ராஃபிட் 108 crore சொல்லியிருக்காங்க. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வைஸ் கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 4% டிக்ளைன் ஆயிருக்கு. எபிடா 27.7% ஃபெல் ஆயிருக்கு. அந்த எபிடா மார்ஜின் 9.5%லேருந்து 7.2% கம்மியாக இருக்குது ஃபார் இயர் ஆன் இயர் வைஸ். போன வருஷம் இதே குவார்ட்டரையும் இந்த வருஷம் இதே குவார்ட்டரையும் கம்பேர் பண்ணுறப்ப கொடுக்குற தகவல் இது. பிரமல் என்டர்பிரைசஸ் ஆல்ரெடி ரிசல்ட் அறிவிச்சிருந்தாங்க. CLSA அவங்க டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. அவுட் பர்ஃபார்ம்லேருந்து அண்டர் பர்ஃபார்மாக மாற்றிருக்காங்க. டார்கெட் 816 சொல்லியிருக்காங்க. ஜெஃப்ரிஸ் அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை ஏர்லியர் 785 சொல்லியிருந்தாங்க, இப்போ 805 மாற்றிருக்காங்க ஃப்ரம் டியூஸ்டே க்ளோசிங் லெவல்ஸ்லேருந்து. அவுட் ஆஃப் 7 அனலிஸ்ட்டு அதில் ஒருத்தவங்க மட்டும் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, 4 செல் அண்ட் 2 ஹோல்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. சுப்ரஜித் இன்ஜினியரிங் பைபேக் சொல்லியிருக்காங்க. 750 per share பைபேக் ப்ரைஸ், ப்ரீமியம் ஆஃப் 38% ஆஃப் சுப்ரஜித் அதாவது வெனஸ்டே க்ளோஸ் ஆனதுலேருந்து 38% ப்ரீமியம் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் August 27. போரோசில் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 86% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 9 crore சொல்லியிருக்காங்க. ரெகுலேட்டரி ஃபில்லிங்னா குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வைஸ் கம்பேர் பண்ணுறப்ப 5 crore சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ 23% சர்ஜ் ஆயிருக்கு. எபிடா 47.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 11.2%லேருந்து 3.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிளென்மார்க் ஃபார்மா Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 340 crore சொல்லியிருக்காங்க. அண்ட் ரெகுலேட்டரி ஃபில்லிங்கில் நெட் ப்ராஃபிட் 37.7 crore சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 34.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 14.4%லேருந்து 18.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மோட்டிஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதா 170 crore த்ரூ ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூஸ் வழியாக. இது மூலமாக அவங்க லாங் டேர்ம் பிஸ்னஸ் க்ரோத் பிளானை அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த ஃபண்ட் ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. WHO அலர்ட் கொடுத்துருக்காங்க. எம்பாக்ஸ் டிக்ளேர்டு எம்பாக்ஸ் அஸ் எ பப்ளிக் எமர்ஜென்சின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் இன்டர்நேஷ்னல் கான்சர்ன் லெவலில். ஏன்னா இது ஈஸ்டர்ன் டெமோக்ராட்டிக் பப்ளிக் ஆஃப் காங்கோவில் இது பரவிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதோட நெய்பரிங் கண்ட்ரீஸ்லேயும் இந்த கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எம்பாக்ஸை பப்ளிக் எமர்ஜென்சியாக WHO அலர்ட் பண்ணியிருக்காங்க. மெட்டல் செக்டார் ஷேர்ஸ் ஆஃப் மைனிங் மெட்டல் கம்பெனிஸ் வந்து நேற்று ஃபெல் டவுன் ஆயிருக்கு. வெட்னஸ்டே நேற்றுக்கு ஃபெல் டவுன் ஆயிருக்கு. சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பாஸ்ட் ராயல்ட்டி டியூஸை கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. April 1, 2005 அப்புறம்லேருந்து உள்ளதெல்லாம் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ராயல்ட்டி டியூஸை. ஸோ நேற்றுக்கு டாடா ஸ்டீல், வேதாந்தா, ஹிண்டால்கோ, ஹிந்துஸ்தான் ஜிங்க், ஹிந்துஸ்தான் காப்பர், கோல் இந்தியா, சேல், NMDC அண்ட் GMDC எல்லாம் 5% நியர் ஃபெல் ஆயிருக்கு இந்த தகவல்னால. கௌரவ் கோயல் அவர் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இதனால் இந்த ராயல்ட்டி டியூஸால் 70,000 to 18,000 crore ஃபைனான்ஷியல் ஆப்ளிகேஷன் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க செல் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாக்ஸ்க்கெல்லாம் ஃபார் த இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஸோ இதுமாரி தொடர்ந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஜெய் ஹிந்த், தேங்க்யூ.